வணக்கம். என்னோட தமிழக சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கடுமையான ஒரு பீரியடில் இருக்கோம். அதாவது போர்க்காலம், நம்மளுக்கு வர கேஸ், நம்மளுக்கு வர டீசல், பெட்ரோல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் வர ஆரம்பிச்சிச்சு சென்னையிலேருந்து. இருந்தாலும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே, நம்மளோட தேவைகளுக்கு மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா க்யூவில் போய் நின்று எக்ஸ்ட்ரா கேஸ் வாங்குறது, எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போடுறதெல்லாம் வேண்டாம். எதுக்காகனா, இப்போ நீங்கள் வீட்டில் சமைச்சிட்ருக்கீங்கன்னா நம்மளாம் வந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்லாம். ஒரு சாதம், ஒரே ஒரு சாம்பார், இல்லாட்டி ஒரு ரசம், ஒரே ஒரு கறி, ஒரு பொரியல், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரே ஒரு நான்வெஜ் சாப்பிடுங்க. ரெண்டாவது, பொரிக்கிற ஐட்டம் எதுவுமே வேணாம். பஜ்ஜி, வடை, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படிலாம் பண்ணோன்னா நம்மளோட கேஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து கம்மியாகும். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லோரும். அதே மாதிரியே இந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களாம் நாங்கள் ஹோட்டலில் மூட போகிறோம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இட்லி பண்ணுங்கள் ஹோட்டலில். தோசை வேண்டாம், ஏன்னா தோசைக்கு வந்து கல் நிறையா சூடாகிட்டே இருக்கணும். பொங்கல் பண்ணுங்கள், ஓகே. உப்புமா பண்ணுங்கள். நான்வெஜ் ஹோட்டலாக இருந்தால் ஒரு புலாவ் மாதிரி எதாவது போட்டு அதில் கொஞ்சம் சிக்கன் பீஸ், மட்டன் பீஸ் போட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு இது நம்ம கண்ட்ரியில் நல்ல வேலை, நம்ம கண்ட்ரியில் வந்து போர் கிடையாது, அதனால் நம்மலாம் கொஞ்சம் சேஃப். நம்ம அந்த மாதிரி ஒரு போர்க்காலத்து இதில் இருந்தோம்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னு நினச்சிக்கோங்க. இப்போ அதாவது என்டையர் மிடில் ஈஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நினச்சிக்கோங்க. நீங்கள் நம்மளோட தேவைகளை நம்ம கொஞ்சம் நாளைக்கு குறைச்சிக்கலாம். யாரும் பட்டினி இருக்க வேண்டாம், தேவைகளை கம்மி பண்ணிக்கலாம். நிறைய ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரே ஐட்டம் நிறையா சாப்பிட்லாம். இது என்னோட ரிக்வஸ்ட். ரெண்டாவது, தேவை இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்கன்னா தேவை இருந்தால் வெளியில் போங்க, தேவையில்லைன்னா போகாதீங்க. சும்மா வெளியில் ஒரு ட்ரைவ் போட்டு வரலாம் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 15 நாளைக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளோட ஓவரால் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டீசல் அண்ட் பெட்ரோல் கம்மியாகும். அப்படி கம்மியாகிடுச்சுன்னா, இப்போ நம்மள்கிட்ட 100 நாள் வந்து ஸ்டாக் இருப்பில் இருக்குன்னா அது 120 நாள் ஆகும், 150 நாள் ஆகும். அது நம்ம என்டையர் இந்தியாவுக்கும் அது ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு ரூமர்லாம் நம்பாதீங்க. நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அதனால் பெட்ரோல் பங்கில் போய் ஃபுல் டேங்க்லாம் பண்ணிக்காதீங்க. நம்மளை விட வந்து கம்மியாக சேல்ரி வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க, தொழிலாளிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் ஒரு சிலிண்டர் வேண்டியிருக்கும், அவங்களுக்கு வந்து விறகு வச்சு சமைக்க முடியாது. நம்ம யாருமே விறகு வச்சு சமைக்கிற காலம்லாம் நம்மளுக்கு வராது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட தேவைகளை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த அவேர்னஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பேனிக் ஆகாதீங்க, அதாவது பயப்பட வேண்டாம். எந்த விதமான சுச்சுவேஷன்லையும் நம்ம கண்ட்ரி நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நடக்கும். போர் நிறுத்த வேண்டும், போர் வந்து ஒரேடியாக நிற்க வேண்டும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருங்க. இன்னும் ஒரு 15 நாளைக்கு எல்லாம் நார்மல்சி வந்துடும். இன்றைக்கி வந்து ஈரான்லேருந்து அந்த நம்மளோட இந்தியன் ஃப்ளாகோட ஷிப்பை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. அது மும்பை போர்ட்டுக்கும் வந்தாச்சு. அது இதெல்லாம் பெரிய நியூஸ். நம்ம கவர்மெண்ட் நல்ல வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ப்ரேயர் எப்போவுமே நம்ம கவர்மெண்ட்கிட்ட இருக்கணும். உலக அமைதிக்காக நம்ம எல்லோரும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இது RL ராஜா ஃப்ரம் கோயம்புத்தூர்.